இந்த ஊடகத்தில் ஒரு 8000த்திற்கு மேலான செய்திகளை ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம். கேளுங்கள். எப்படியாகிலும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் ஜனங்களுக்குள்ளே செல்ல வேண்டும். ஆழமான சத்தியங்களை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆரோக்கியமான வசனங்கள் மிக குறைவு, கதைகள் அதிகம். இன்றைக்கு அதிகமான மற்ற காரியங்கள் இருக்கிறது, ஆடல் பாடல் கொண்டாட்டம். ஆனால் சத்தியத்தை பேசுகிற தேவ மனிதர்கள் மிக குறைவு. கர்த்தருடைய தேசத்தில் அப்படிப்பட்ட மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார். அவளுக்காக நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய ஜெபம், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற மக்கள் எழும்ப வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியர்களை பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அநேக ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார். அவளுக்காக நன்றி. நீங்களும் சத்தியத்தை சத்தியமாய் பேசுங்கள். சத்தியத்தை பேசும்போது பாராட்டல்கள் வராது, சத்தியத்தை பேசும்போது பணம் வராது, புகழ் வராது. ஆனால் நித்தியத்திலே உங்களுக்கு என்ற பலனை கர்த்தர் தருவார். The Lord will give the reward. எனவே தொடர்ந்து இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவனை ஏன் அன்பு கூற வேண்டும், அன்பு கூறுவதற்கு என்ன காரணங்கள், ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Why we have to love the Lord. ஆண்டவரை அன்பு கூறுவதற்கு என்ன காரணங்கள்? இன்றைக்கு அன்பு கூறுவதற்கு ஏதாவது காரணம் வேண்டும். இன்றைக்கு அன்பானவர்களே, தேவனை அன்பு கூறல் மிக குறைவு. அதாவது அவருடையதை நேசிக்கிறார்கள், ஆனால் அவரை நேசிக்கவில்லை. உலகம் கூட அப்படித்தான். உங்களுடைய நேசிக்கிறார்கள், ஆனால் உங்களை நேசிக்கிறார்களா? உங்களுடைய பிள்ளைகள், அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம். உங்களுடைய நேசிப்பார்கள், ஆனால் உங்களை நேசிக்கிறார்களா? பெரிய கேள்விக்குறி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடையதை அல்ல, அவரையே நேசிப்போம். முதல் குறிப்பு, ஆண்டவரை ஏன் நேசிக்க வேண்டும். இதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுகிறேன். இன்ஃபினிட் இன் இஸ் கேரக்டர். அவருடைய சுபாவங்களிலே அவர் முடிவில்லாதவர். இன்றைக்கு மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். கணவன், மனைவி, உலகம், உறவுகள், சொந்தங்கள், பிராண சிநேகிதர். யோபு 29 யோபு சொல்லுகிறார், என் பந்து ஜனங்கள், என்னுடைய பிராண சிநேகிதர், என் வேலைக்காரர்கள், என் மனைவி, அவளுக்கு என் சுவாசம் வேறுபட்டிருக்கு. எல்லாருமே மாறும் ஒரு உலகம், பொய்யான உலகம், பொய்யான உறவு. உலகம் மாயை, உறவுகள் மாயை, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் மாயை. அப்படியானால் இந்த மாயான உலகத்துல நிரந்தரமான அன்பு செலுத்துகிற ஒரு ஆண்டவர் மட்டுமே. அந்த வார்த்தை சொல்லுகிறேன், இன்ஃபினைட் இன் இஸ் கேரக்டர். அவருடைய சுபாவங்களிலே ஒரு நாளும் அவர் மாறுவதே இல்லை. எனவேதான் ஆண்டவர்